இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு அருமையான ஒரு சட்னி தாங்க பண்ண போகிறோம். இந்த சட்னியை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக செய்யலாம். இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னிங்க பருப்பு போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன். அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு டிஃபனுக்கு சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக செய்கிறதுக்கு ஒரு அரை மூடி தேங்காவை நான் துருவி இதில் போட்டிருக்கிறேன். கூடவே சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்து தோல் உரித்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, அப்புறம் அதே 2 டேபிள் ஸ்பூன் வெறும் உடச்ச கடலை, அதையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் புளி. நான் காரத்துக்கு இதுக்கு காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறேங்க. 3 போடுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் 1 2 கூட நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை கப்பு இதை நல்லா ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சிடலாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்காங்க. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் சூடாகும் போதே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் வாசனைக்கு, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 4 கறிவேப்பிலை, இதை போட்டு நம்ம தாளித்து அதில் கொட்டிடலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் அப்படியே கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. அருமையான சட்னி தயாராகிடுச்சிங்க. சிம்பிளாக செய்கிறதுக்கு இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும். இப்போ சூடாக ஒரு 2 இட்லி வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். சூடான ஒரு 2 இட்லி வச்சுட்டு கூடவே நம்ம இந்த சட்னியை சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்குங்க. சிம்பிளாக செய்கிற இந்த சட்னியை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சாஃப்டான இட்லி அவ்வளோதாங்க, அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.